ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பூண்டு வெந்தய கஞ்சி தாங்க செய்கிறோம். இதுக்கு பேர் வெந்தய கஞ்சின்னு சொல்லுவாங்க, தேங்காய் கஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வெயில் சீசனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ அதனால் அது வந்து நம்ம மாதம் ஒரு தடவை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். தேங்காயெலாம் நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து இந்த கஞ்சி செய்யணும். இது எப்படி செஞ்சுருக்கோம், இதுக்கு என்ன சைடிஷ் வச்சுருக்கோங்கிறதெல்லாம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பூண்டு வெந்தய கஞ்சி வைக்கிறதுக்கு நான் வந்து இதில் வந்து 1.5 விளக்கு அளவுக்கு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். பச்சரிசியை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். நல்லா 4 தரம் கழுவிடணும். நான் அந்த ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நல்லா கழுவிட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன சேர்த்துக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அடிக்கனமான பாத்திரத்தில் தான் நம்ம வேக வைக்க. நான் குக்கர்லேயே இன்றைக்கி வச்சிடலாம். இந்த பாத்திரம் நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து நான் பூண்டு உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் துவையலுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் இதில் நான் போட்டுக்கிறேன். பூண்டை நான் நறுக்கி தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும். இதில் மெயினே பூண்டு வெந்தயம் தான், தேங்காய். இப்போ பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தயமும் நான் ஒரு ஸ்பூன் அளவு, 1லேருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம போட்டுக்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் இது இப்போ தண்ணி எப்படின்னா 1க்கு 7 பங்கு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா இது வந்து கஞ்சி தண்ணியாக தான் இருக்கணும், நம்ம வந்து திக்காக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம தண்ணி எவ்வளோ வேணாலும் நம்ம தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் இதில் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தேங்காய் பால் எனக்கு 2 கப்புக்கிட்ட இருக்குது. அதனால் இது இப்போ 7 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நான் குக்கரை மூடி விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, வரமிளகாய் போட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கணும். இந்த சட்னி தாளிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகாய் போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில் பூண்டு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம பூண்டோட வாசனை கடைசியில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட உப்பும் போட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த துவையை வந்து நம்மளுக்கு இந்த கஞ்சிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பருப்பு துவையை கூட அரைப்பாங்க. நம்ம இந்த மாதிரி இப்போ ரொம்பவும் நைஸாகவும் அரைக்காமல் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு தாளிப்புக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வந்து நான் 2 மூடி தேங்காய் அளவுக்கு 1.5 மூடிக்கு மேலேயே நான் திருகியிருக்கேன். 2 மூடி அளவுக்கு நம்ம அதை வந்து தேங்காய் பால் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் குக்கரில் வச்சு நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தேங்காய் பால் இவ்வளவு இருக்குது. தேங்காய் பாலை நம்ம அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டு நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. அந்த தேங்காயில் அவ்வளோ சத்து இருக்குது. தேங்காய் பால் உடம்புக்கு எவ்வளோ நல்லது. தேங்காய் பால் போல் சத்தானது உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. தேங்காய் பாலில் அவ்வளோ விட்டமின்ஸு, இரும்பு சத்து எல்லாமே நிறையவே இருக்குது. தேங்காயில் ப்ரோட்டீன் எல்லாமே. தேங்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தேங்காய் நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நிறைய அர்ச்சனை பண்ணி தேங்காய் முடி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாள் தேங்காய் பலாப்பத்துக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாள் இந்த மாதிரி தேங்காய் கஞ்சி வச்சு சாப்பிடும்போது நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அது நம்ம பச்சரிசியில் பேர் புழுங்கரிசிலே வைக்கலாங்கிறாங்க. நான் இது வரைக்கும் வச்சதில்லை, பச்சரிசியில் தான் வைப்போம். பச்சரிசியிலே வைங்க, அதுதான் நல்லாவும் இருக்கும். அவ்வளோதாங்க. அந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். இது வந்து இதுக்கு சைடிஷ் நான் இந்த துவையாக தான் அரைச்சிருக்கேன். பருப்பு துவையல் கூட நம்ம அரைச்சிக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அவங்களுக்குலாம் கொடுக்க போகிறோம். அதனால் இவ்வளோ செஞ்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஜீனி போட்டு கூட நம்ம சாப்பிடலாம். அதுவும் நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜீனி போட்டு சாப்பிட்லாம். நம்ம வந்து துவையை வச்சு சாப்பிட்லாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் இந்த கஞ்சி கண்டிப்பாக மாதத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. மழைக்கும் நல்லது, வெயிலுக்கும் நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. உடம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோ. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ பவுலில் கொட்டிருங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதாங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல தேங்காய் பூண்டு வெந்தய கஞ்சி. இதேமாரி நான் சொன்ன இதே குவான்டிட்டியில் இதே அளவு தண்ணி ஊற்றி இதே அளவு தேங்காய் 2 மூடி எடுத்துக்கோங்க. நல்லா பால், பால், 2வது பால் எல்லாமே எடுத்துக்கோங்க. உடம்புக்கு வச்சு ஒரு 2 மூடினா முழு தேங்காய், ஒரு தேங்காய். வெந்தயம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாராளமாக போடலாம். பூண்டு நான் போட்ட மாதிரி அவ்வளோ பூண்டு போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வயிற்று புண்ணு ஆற்றும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி இதை வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும்.
என்ன சைடிஷ் வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். அதுக்கு நம்ம இஷ்டம் தான். சைடிஷ் இது தான் வேணும் அது தான் வேணும்னு இல்லை. வத்தல் வச்சுட்டு கூட சாப்பிடலாம். நம்ம காய் கூட எதுவும் பொரிச்சு கூட நம்ம சாப்பிடலான்னு கூட சாப்பிட்லாம். ஆனால் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சாப்பிடுங்க. தேங்க்யூ.